ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா மா நந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் சகமார்க்கம் எனும் தலைப்பில் மூன்றாவது பாடல். இந்த பாடலில் திருமூலர் சித்தர்களாக மாறுவதற்கான வழிமுறை என்ன என்பதை கூறுகிறார். இதோ அந்த பாடல். யோக சமாதியின் உள்ளே அகலிடம், யோக சமாதியின் உள்ளே உலர் ஒளி, யோக சமாதியின் உள்ளே உள சக்தி, யோக சமாதி உகந்தவர் சித்தரே. யோக சமாதியின் உள்ளே அகலிடம், யோக சமாதியாகிய தன்மார்க்கத்தின் உள்ளே விரிந்து பறந்து இருக்கின்ற உலகம் அனைத்தும் அடங்கிவிடும். யோக சமாதியின் உள்ளே உலர் ஒளி. இந்த யோக சமாதியில் இருப்பவர்கள் உள்ளத்துக்குள்ளே வேரொளி காட்சி தோன்றும். யோக சமாதியின் உள்ளே உளசக்தி. யோக சமாதியில் இருப்பவர்கள் உள்ளே பரம்பொருள் உருவமும் பராசக்தி வடிவமும் தோன்றும். யோக சமாதியின் உகந்தவர் சித்தரே. யோக சமாதியை விரும்பி மேற்கொள்பவர்கள், இப்படிப்பட்ட மேலான யோக சமாதியை தொடர்ந்து மேற்கொள்பவர்கள் சித்தராக மாறுவார்கள் என்கிறார் திருமூலர். இதைத்தான் அவர் யோக சமாதியின் உள்ளே அகலிடம், யோக சமாதியின் உள்ளே உலர் ஒளி, யோக சமாதியின் உள்ளே உள சக்தி, யோக சமாதி உகந்தவர் சித்தரே. யோக சமாதியானிய சகமார்க்கத்தினுள்ளே விரிந்து பறந்து இந்த உலகமெல்லாம் அடங்கிவிடும். யோக சமாதியில் இருப்பவர்கள் உள்ளத்துக்குள்ளே பேரொளி காட்சி தோன்றும். யோக சமாதியில் இருப்பவர்கள் உள்ளே பரம்பொருள் உருவமும் பராசக்தி வடிவமும் தோன்றும். இப்படிப்பட்ட மேலான யோக சமாதியை விரும்பி மேற்கொள்பவர்கள் நிச்சயம் சித்தராகி விடுவார்கள் என்கிறார் திருமூலர். ஓம் நமச்சிவாய.